ரிலேஷன்ஷிப். இந்த காலத்து உறவு வந்துட்டு சீக்கிரமா ஆரம்பிக்குதுங்க. அதை விட சீக்கிரமா இப்பெல்லாம் முடியுது. ரிலேஷன்ஷிப்னா வெறும் லவ்வர்ஸ் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் தாங்க. இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் ஏன் உடையுதுன்னு தெரியல. பட் நான் பார்த்த ரிலேஷன்ஷிப் வந்து வேற விதமா இருந்ததுங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து வாட்ஸ்அப் இல்ல, இன்ஸ்டா ஸ்டோரி இல்ல, எதுவுமே இல்ல. எப்படினாலும் நாங்க க்ளோஸ் ஆனோம். பட் கண்டிப்பா சண்டையும் வந்ததுங்க. பட் சண்டையில நாங்க எப்படி க்ளோஸ் ஆனோம் சின்ன டிப்ஸ் தரேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் அது லவ்வரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சண்டை வந்தாலே நம்ம வந்து இப்போ சண்டை, பிளாக், பிரேக்கப் இந்த மூணுத்தையும் நம்ம கை எடுத்துக்கிறோம். பட் அந்த காலத்துல இருக்கும்போது போன் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, இன்ஸ்டா ஸ்டோரி இல்ல, எங்க கிட்ட பொறுமை இருந்தது, மரியாதை இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ற மென்டாலிட்டி இருந்தது. அப்போ ப்ராப்ளம் வந்தா போயிடலான்னு இல்லைங்க, உட்கார்ந்து பேசலாம்னு இருந்தோம். ஆனா இப்போ இருக்க ப்ராப்ளம் என்னன்னா ஈகோ அதிகமாயிடுச்சுங்க. நான் தான் கிரேட், நான் தான் கரெக்ட்னு சொல்ற மென்டாலிட்டி இருக்கு. பேஷன்ஸ் சுத்தமா இல்ல. ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆனாலே எனக்கு வேல்யூவே இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் நம்மளே எடுத்துக்கிறோம். இவங்க போனா என்ன, இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறோம். சோசியல் மீடியா வந்து ஒரு பாய்சன்ங்க. இன்ஸ்டால கப்பிள்ஸ பார்த்தா அந்த கப்பிள்ஸ் மாதிரி நம்ம வாழ்க்கை ஏன் இல்ல நம்ம கம்பேர் பண்றோம். உண்மையாவே பெர்ஃபெக்ட் கப்பிள்னு யாருமே இல்ல, பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு யாரும் இல்லங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் சண்டை வரும். பட் அவுட் சைடு வீடியோ அதெல்லாம் இருக்குங்க. அவங்களுக்கும் சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சில நாள் சைலன்ஸும் வரும். பட் அதெல்லாம் சரி பண்ண மனசு இருந்துச்சு. அதால தான் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து தொடருதுங்க. அந்த காலத்துல இருக்க ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா ரொம்ப நாள் வந்தது? அவங்க வந்துட்டு பீப்புள வேல்யூ பண்ணாங்க, பீப்புள ரீப்ளேஸ் பண்ணலங்க, டைமை வேல்யூ பண்ணாங்க, சாரி கேட்க தயங்கல, ஈகோ தூக்கி சைட்ல வச்சாங்க. இன்னைக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பிளாக் பண்றோம், கோஸ்ட் பண்றோம், அன்ஃப்ரெண்ட் பண்றோம், லைஃப்ல இருந்து டெலீட் பண்ணிடுறோம். ஆனா இன்னும் லேட் ஆகலங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சேவ் ஆகணும்னா முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும், கேட்கணும், ஃபர்கிவ் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், எஃபர்ட் போடணும். லவ்னா கிஃப்ட் கொடுக்கறது, கேக் கட்டிங், சர்ப்ரைஸ் ஒண்டி இல்லங்க. நான் மேல சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். மெயினா ஈகோவை ஒதுக்கி வைக்கணும், மத்தவங்க சொல்றதை கேட்கணுங்க. இத மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா லாங் டர்மா நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.